அமெரிக்காவில் செயல்படும் ஓமியம் நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தொழில் தொடங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் சான் பிரான்சிஸ்கோவில் ஓமியம் நிறுவனத்துடன் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தமானது. இதன் மூலம் புதிதாக 500 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமியம் நிறுவனமானது அமெரிக்கா, மெக்சிகோ, ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் முழுவதும் உலகளாவிய பசுமை ஹைட்ரஜன் திட்ட குழாய்களை அமைத்துள்ளது. இதனிடையே கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் சார்பில் புலம்பெயர் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கையால் இந்திய வம்சாவளியினர் உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க. அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பல்வேறு மொழி பேசும் இந்திய மக்கள் அமெரிக்காவில் பறந்து விரிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொழில் முதலீடுகளை ஈர்க்க வந்திருந்தாலும் இனிய இந்திய சொந்தங்களின் முகங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.